எங்க பாண்டியம் எங்க? வணக்கம் மக்களே. வணக்கம். பெரிய பில்லு வைக்கிற காயிலுக்கு வந்திருக்கா? ஆமா 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 ஆமா. எவ்வளோ பில்லு வைக்க போற? அது சொன்னா உங்களுக்கு புரியாது மாமா. நான் வந்து உள்ள போய் காமிச்சாதான் உங்களுக்கு புரியும். இப்போ என் ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறாங்க, அதனால நான் வந்து ஃபோனை தரம் காட்ட முடியாது. உன்னால கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்தில் ஒரு ஏசி வாங்கணும்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ரீல் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கான். மாமா இந்த கடையை பாருங்க, இந்த கடையை பாருங்க, இந்த கடையை பாருங்க. அதே 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 இது இஸ் பெஸ்ட் ஸ்டோர் சென்னை, பெஸ்ட் ஸ்டோர் சென்னைட்டு இருந்தா. சரி, எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நேரடியாக சூப்பர் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து கடையை பற்றி நிறைய ட்ரஸ்ட் இருந்துச்சு, எல்லாமே தெரியும். சரி, உங்களுக்கு காமிக்கலாம் தான் மெயினாக நான் கூட்டே வந்தது. பார்ப்போமா எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட் வந்து நாங்கள் வந்திருக்கோம், ஓல்டு வாஷர்மேன் பேட்டில். ஸோ வந்து இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் அது வந்து ஹலோ 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 பிரதர், ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ஸோ வந்து இங்கே ஆக்சுவலி ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய இடத்துல வந்து இந்த சின்ன டென்ட்டு ஸ்க்ராட்ச் எல்லாம் இருக்கும், அதை வந்து சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து நம்ம பிரதர் எடுத்துகிட்டு ஃபுல் வாரண்டியோட சேல் பண்ணுறாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியும், அந்த லெவலுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் மைனர் ஸ்க்ராட்ச் டென்ட் இருக்கும் போது இவங்க அந்த ப்ரைஸ் ரேட்டிங்ஸ் கம்மி பண்ணி வித் அதே வாரண்டியோட கொடுக்குறாங்க. ஸோ வந்து அப்போ நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும்ல. ஸோ அதனால் அந்த ஒரு ஆஃபர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நம்மளும் கொஞ்சம் பட்ஜெட் பத்மநாபனா யோசிக்கலாமே அப்படின்னு யோசிச்சு தான் நான் இங்கே வந்தேன். அருமை ப்ரோ. பார்த்தேன், வீடியோலாம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே தானா ப்ரோ? எல்லாமே வந்து ரியலாக நம்ம கொடுக்குறோம் மேம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்னதாக டென்ட் ஸ்க்ராட்ச் தான் பிராண்டு வாரண்டியோடு இருக்குது உங்களுக்கு. ஏன்னா வந்து ஒரு 50,000 ரூபாய் பொருளை வந்து நம்ம கடையில் எடுத்திங்கன்னா ஒரு 30,000 ரூபாய், ஒரு 20,000 சேவ் ஆகுது இல்லையா? அதை வச்சு நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நமக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் ஹாலில் வந்து ஒரு 1.5 டன் ஏசி ஒன்று போடணும். ஓகே, இருக்கனால ரொம்ப சம்மர்னால ஹாட்டாக இருக்குது. அது வாங்கணும், அது மெயினாக வாங்கணும். அது போக நீங்கள் என்னென்னு எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய ஹோம் அப்ளையன்ஸ் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம டபுள் டோர்ஸ் நம்ம காமிச்சிக்கலாம். ஒரு 46 லிட்டர் பாருங்கள், எல்ஜி. ஓகேங்களா? வாங்குறது தான் நீங்கள் குறைஞ்சது ஒரு 48,000 50,000 இருக்கும். நம்ம கடையில் 36,000 ஒரு 15,000 ரூபாய் உங்களுக்கு கம்மி. ஓப்பன் பண்ணியே நான் காமிக்கிறேன் பாருங்க. எல்லாமே கரண்ட் ஸ்டாக் தான். நீங்கள் உடனே டென்ட் ஸ்க்ராட்ச்னா அடி 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 அடிச்சு அப்படி அனுப்புவாங்க. அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பெருசா அவ்வளோ தெரியாது. ஒரு என்ன சொல்ற பெரிய ஸ்கிராப் வித்தியாசமே இருக்காது, மைனர் தான். அந்த மைனர் வந்து என்ன ஆன்லைன்ல சேல் பண்ண மாட்டாங்க. கரெக்டா தானே பிரதர்? இது எல்லாமே வந்து ஃபிளிப். இந்த இதுல பெரிய டென்ட்னா என்ன தெரியுமா? டென்ட் பாரு. ஓ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த இதுதான் டென்ட். இது மட்டும்தான். இந்த டென்ட்டுக்காக ஒரு 15,000 குறையுது. 15,000 ரூபாய். அதுவும் பிராண்ட் வாரண்டியும் இருக்கு. பிராண்ட் வாரண்டி எல்லாமே, பிராண்ட் டெமோ, பிராண்ட் வாரண்டி 10 வருஷம் வாரண்டி இருக்கு. அதே மாதிரி வந்து டபுள் டோர்ல மட்டும் நம்ம கடையில் குறைஞ்சது ஒரு 100 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். அப்படியே இங்க பாத்தீங்கன்னா வந்து இது சாம்சங். ஓகே, சாம்சங் பாருங்க, 20 வருஷம் வாரண்டி இது. ஏன்னா வந்து 2024க்கு அப்புறம் வர சாம்சங்ஸ் எல்லாமே வந்து 20 வருஷம் வாரண்டியோட கொடுக்குறாங்க. இது 33. நீங்க வாங்குறதா 48 வந்துடும். நம்ம கடையில் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 236 லிட்டர் சின்ன டபுள் டோர் வாங்குற இடத்துல பெரிய டபுள் டோர் நம்ம வாங்கிட்டு போகலாம். இதுதான் ஓகேங்களா? சின்ன கல்லு பெட் லாபம். என் கண்ணபுரம் எங்க இருக்கு? எங்க டென்ட் இருக்கு? எதனால இங்க இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு டென்ட்டுக்காக நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13,000 கம்மி பண்றாங்க. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாருங்க, இது திங்க்யூ மாடல், வைஃபை மாடல். நீங்க போன்லயே வந்து நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எங்க இருந்தா கூட வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். என்ன யூனிட்ஸ் ஓடுது எல்லாமே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த சின்ன டென்ட் இது கொஞ்சம் மேஜரா இருக்கு. இதுக்கு டிஸ்கவுண்ட் அதிகமா இருக்கு. டிஸ்கவுண்ட் அதிகமா. இப்போ வந்து அதெல்லாம் வந்து சின்ன டென்ட், இது கொஞ்சம் பெருசா இருக்கு டென்ட். ஓகேங்களா? இதுக்கு எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ், எல்லாமே ஃப்ரெஷ். பெருசா கிடையாதுங்க, எல்லாமே சீலோட தானே இருக்கு. உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ். நம்ம வந்து யூஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்ல, ஃப்ரெஷ் டென்ட் தான் இருக்கு. இது என்ன பிரைஸ் பிரதர்? இது உங்களுக்கு 28 வரும். 28. ஒரிஜினல் பிரைஸ்? ஒரிஜினல் பிரைஸ் 48 வரும் மேம். 46 ஏசியோட இத சேர்த்துக்கோங்க. எனக்கு இதெல்லாம் இந்த வைஃபை மாடல் இல்லையா உங்களுக்கு? ஆமா, ஸ்மார்ட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, நீங்க சொல்றீங்க இந்த டென்ட், இது டென்ட் ஸ்கிராட்ச்லாம் காட்டுறீங்களா? ஆமா. இப்போ எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை வாங்க பாருங்களேன், புதுசு தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்தது. எல்லாம் அடிச்சு ஓடிச்சிட்டாங்க. சாதாரண லெவலு. இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டிங்லாம் ஒன்று இன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க தெரியல, அதெல்லாம் இப்படி தூக்கி போட்டு தான் ஒட்டுறது. ஒரு அடிச்சு விட்ருவாங்க டம்முன்னு. அதுவும் அடிச்சு எத்தனை இப்போ நல்ல ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு போனா கூட டென்ட் ஆயிடும். ஆமாம், ஆயிடும். அது இல்லாமல் நாங்கள் சும்மா இல்லாமல் மேக்னெட்டை தேய்ச்சிக்கிட்டு இருப்போம். இது எல்ஜி.
இது ஆக்சுவலாக வந்து வசந்தன் கோல நம்ம டெமோக்கு வைப்பாங்க தெரியுமா? இங்கே நிறைய ஸ்டாக்ஸ் வரும். ஃப்ளிப்கார்ட் ஸ்டாக், அமேசான் ஸ்டாக்கு, வசந்தன் கோ, சத்யா டெமோ, அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டாக்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா வேல்ஃபுல். இன்னைக்கு சிங்கிள் டோர் வந்து 18,000 ரூபாய், 19,000 ரூபாய். ஆமா, ஓகேங்களா? சிங்கிள் டோர் வாங்குற ரேட்டில் நம்ம டபுள் டோர் கொடுத்துடலாம் 20,000. இதே நீங்கள் மோஸ்ட்லி வந்து எல்ஜி சாம்சங்லாம் எடுத்தீங்கன்னா வந்து பிராண்ட் சைடு வாரண்டி வந்துடும். இதை நம்ம வந்து ரியலாக நாங்கள் சொல்லிடுறோம், இது எங்கள் சைடு வாரண்டி தான் வரும். உங்கள் சைடு வாரண்டி, எங்கள் சைடு வாரண்டி 2 இயர் வாரண்டி நாங்கள் கொடுக்குறோம். வேல்ஃபுல் நீங்கள் எது எடுத்தீங்கன்னா கூட வந்து சிங்கிள் டோர் ரேட்டுக்கு டபுள் டோர் கொடுத்துடலாம். பட் வந்து வாரண்டி எங்கள் சைடு வாரண்டி. அபோவ் 300 லிட்டர்ஸ்க்கு மேலே எந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் மிக்ஸி ஃப்ரீயாக கொடுக்குறோம். கண்டிப்பாக ஒரு 3000 ஒர்த்தான ஒரு மிக்ஸி, நம்ம போஷ் மிக்ஸியோ, வீகார்டு மிக்ஸியோ எல்லாமே பிராண்டட், அதுக்கும் வாரண்டி இருக்கு. பீரோ டைப்ல, அதாவது சைட் பை சைடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைப்ல உங்களுக்கு நான் ஒரு ஃப்ரிட்ஜை காமிக்கிறேன். அதெல்லாம் 1.8. நான் எத்தனையோ ஷோரூம்ல போய் கேட்டாச்சு. 2 லட்சம் வாங்க நம்ம ஷோரூம்ல நான் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அதெல்லாம் வந்து என்னுடைய கனவுல வச்சிருக்கேன். அந்த டபுள் டோர், அந்த பீரோ மாதிரி திறந்து மண்டையை வந்து உள்ள ஃப்ரீசருக்குள்ள விட்டு சில்லு காத்து வாங்கதான் கனவு. நம்ம கடையில ரொம்ப ரேட்டு கம்மி. ஆமா, ரேட்டு கம்மி. மினிமம் ஒரு 30,000 கம்மி பண்ணி வச்சிருப்பீங்க. வாங்க போய் பார்ப்போம். நம்ம கடையில வந்து குறைஞ்சது ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் கம்மி மேம். நீங்க நம்பல, நான் காமிக்கிறேன். நீங்க வாங்க நான் காமிக்கிறேன். ஏன்னா 180 கம்மி பண்ணா 120. 1,40,000 ரூபாய் இந்த ஃப்ரிட்ஜ் ஐஸ் கிரஷ் மாடல். ஓகேங்களா? 1,70,000 சாரி 1,40,000 ரூபாய். ஓகே, ஆன்லைன்ல பிரைஸ். நம்ம கடையில வெறும் 80,000 ரூபாய். அப்ப போய் பார்த்துருவோமா? போய் பார்த்தா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைண்ணே, இங்கேயே இருக்கு பாருங்கண்ணே. இதுதான். ஆமா, ஐஸ் கிரஷ் மாடல். இதுதான் ஐஸ் கிரஷ் மாடல். ஓகே, எல்லாமே பக்கா சீல் பேக்கோட இருக்கு, பிராண்ட் வாரண்டியும் இருக்கு. ஓகேங்களா? இது ஸ்கிராட்ச்னா வந்து இதுதான் ஸ்கிராட்ச். பட் ஸ்கிராட்ச் இதுதான் ஸ்கிராட்ச். பட் இதுக்கு மேல வந்து ரேப் இருக்கு. ஃபோனுக்குலாம் புது ஃபோன் வாங்கினா வந்து ஸ்கிராட்ச் கார்டு போடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்கிராட்ச் கார்டும் இருக்கு. எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லக்ஸரியா இருக்கும். ஃபீல் பண்ணானா அப்படியே. என்ன இதெல்லாம் ஸ்கிராட்ச் ஆனே? இதெல்லாம் நான் மேக்னெட் வச்சு இப்படி தேய்ச்சிட்டு இருப்பேனே. அங்கங்க இதாயிரலாம், அதான் சொல்லிருக்காங்க. ஆமா, பரவாயில்லை. நமக்கு ஆமா, இங்க வந்து ஒரு 60,000 ரூபாய் உங்களுக்கு கம்மி இல்ல. குறைஞ்சது ஒரு 60,000 ரூபாய். ஆன்லைன்ல இருந்து ₹1 நீங்க கம்மி எங்கேயுமே வாங்க முடியாது. யாரு கேட்டாலும் எங்க மாமா ஸ்கிராட்ச் போட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டே உங்களுக்கு யாராச்சு சொல்றேன் பாருங்க. இந்த விலை கம்மி பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாம இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். என்ன ப்ராடக்ட்ஸ்? ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், மிக்ஸி, அப்புறம் வாட்டர் கெட்டில். 5மே தருவீங்களா? ஆமா, 5 வாட்டர் வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷினும் டாப் லோட் வாஷிங் மிஷினும் உங்களுக்கு ஃப்ரீ தான். அப்ப எனக்கு ஏசியோட இதை வாங்கி கொடுத்துருங்க போதும், நான் எல்லாமே வாங்கிடுறேன். அப்போ கால்குலேஷன் பண்ணீங்கன்னா வந்து 1,40,000 ரூபாய் பொருள், இது 40,000 ரூபாய் தான் உங்களுக்கு கணக்கு. அதெல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா அது மேலேயே போகும். இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஃப்ரிட்ஜ் மட்டும் வேணும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி ஆமாம் அந்த ஸ்டாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு 5 பொருள் என்ன மாதிரி வாஷிங் மிஷின், மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ், கெட்டில், துஸ்ரா வாட்டர் பாட்டில். ஸோ இது கொடுக்குறோம். இது வேற இல்லாமல் இது ஸ்பெஷல் வந்து என்னன்னா 365 டேஸ்க்குமே நம்ம கிட்ட இந்த ஆஃபர்ஸ் இருக்கு. இந்த ஒரு சில ஷோரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷனு, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சேல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. பட் நம்ம 365 டேஸ்க்குமே வந்து நம்ம ஆஃபர்ஸ் கொடுக்குறதுனால நம்ம ஷோரூமுக்கு வந்து கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. என்னது ஆடி தள்ளுபடி கிடையாது, ஆண்டு முழுவதும் தள்ளுபடி. எல்லா ஷோரூமும் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்மள மாதிரி கடைங்களை தான் வந்து எல்லா மக்களும் தேடுறாங்க. ஓகேங்களா? வந்து அவங்களுக்கு பட்ஜெட் வைஸா வந்து கம்மியா வருது இல்லையா, அதனால நம்மள மாதிரி கடைங்க தான் தேடுறாங்க. அதுக்காக தான் வந்து நம்ம இவ்வளோ நம்ம ரேட்டு கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல மாமா, அவங்க சொன்னாங்க பெருசா ஸ்கிராட்ச் தெரியாது, இது எடுத்து அவ்வளோ பெருசா தெரியல. வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் பேசிக் மாடல் ரேட்டு வாங்க மினிமம் ஒரு பேசிக் மாடல் 12,000 ரூபாய். ஆமா, ஓகேங்களா? ஒரு செமி வாஷிங் மிஷின் சொல்லுவாங்க. அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க டாப் லோட நம்ம கடையில் வாங்கிக்கலாம். டாப் லோடு? ஆமா, டாப் லோட வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம கடையில் வந்து டாப் லோட பொறுத்த வரைக்கும் 12,000 நம்ம கிட்ட ஸ்டார்ட். 12,000 ரூபாய் என் கடையில் தான். ஷோரூம்ல அது 20,000 ரூபாய் இருக்கும், 8,000 ரூபாய் கம்மியா இருக்கும். எதுங்கண்ணா? இது ஆக்சுவலாக வந்து 19,000, ஆன்லைனில் வந்து 28,000. 28,000 ரூபாய். ஆனால் நான் வாங்கும்போது 28 + 29 சொல்லியிருக்காங்க. நம்ம மாடல் அப்படியே இருக்கு. ஆமாம் ஆமாம். ஆனால் இங்கே 19,000 ரூபா. 19,000. இது என்ன குறை? அருமையாக இருக்கானே. எல்லாமே பிராண்ட் சைடு வாரண்டி தானே உங்களுக்கு. அந்த 10 இயர் வாரண்டி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? நாங்கள் இதே தான் வாங்கினது. ஆனால்
தெரியாத காரணத்தில் அது 10,000 ரூபாய் இழந்து விட்டோம். விட்டதை இந்த கடையில் பிடிக்குமாறு ஆக்சுவலாக வந்து எப்படி நீங்கள் நல்லா ஒரு புரிஞ்சுக்குங்க, ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணும்போது 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சேவ் பண்ணும்போது சப்போஸ் எங்கள் கடையில் வாரண்ட்டி இல்லாத பொருள் நாங்கள் விற்றாலும் அந்த 12,000 ரூபாய் உங்கள்கிட்ட சேவ் ஆகுதுன்னா ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட எங்கள் சைட்லேருந்து மெக்கானிக்கை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு 2,000 செலவு பண்ணிட்டு போகிறீங்க. ஓகேங்களா? மிச்சம் உங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் சேஃப் தான். வாரண்ட்டி தான் எல்லா பொருளும். சில பொருள் என் கடையில் வாரண்ட்டி இல்லாமல் இருக்கும், அதுவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கும் நம்ம மெக்கானிக் சைடு நம்ம எங்கள் சைட்லேருந்து மெக்கானிக் சப்போர்ட் உங்களுக்கு பக்காவாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடுவோம். பெரிய பட்ஜெட் சர்வீஸ் சென்டரும் நம்ம பண்ணுறதுனால வந்து எங்கள் சைட்லேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ இங்கே டிவிஸ்க்கும் அதே ஆஃபர் தானே? டிவிஸ்க்கும் அதே ஆஃபர் தான் மேம். டிவிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 55, 65, 60 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஆன்லைன்லேருந்து 10,000 ரூபாய் கம்மி. ஓகேங்களா? ஆன்லைனில் ஒரு 65,000 ஷோரூமில் 68,000 இருக்கும். நம்ம ஷாப்பில் வந்து 55,000. இப்போ அதில் எப்படி டென்ட் எல்லாம் எப்படி வரும்? இல்லை மேஜர் காட்டன் பாக்ஸ் டேமேஜ், ஸோ அந்த மாதிரி டேமேஜ் அந்த மாதிரி தான். ஒரு சில இதெல்லாம் பாக்ஸ் மேம் மேக்ஸிமம் ஆமாம், நான் வீடியோ பார்த்துக்கோம். அதில் காட்டன் பாக்ஸ் டேமேஜ் தான் அவன் நிறைய இது பண்ணிருந்தாங்க. அப்படியா? இப்போ எல்லா ஷோரூம்லேயும் வந்து எப்படி எடுப்பாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் ஸ்டாக்கு சேல் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வந்து பெரிய பெரிய குடோன்ஸ்க்கு நாங்கள் போயிட்டு பல்காக எடுக்கிறதுனால எங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய கிடைக்கும் எங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் இங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு நாங்கள் வந்து பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு சமூக சேவையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது இதோட சேர்ந்து இல்லை மேம், நம்மளுக்கு மேஜராக வந்து ஸ்டாக்ஸ் மூவ் ஆகணும், கவுண்டிங் தான். இன்றைக்கி ஒரு 20 கவுண்ட் மூவ் ஆகுதா, ஓகேங்களா? ஒரு யூனிட்க்கு நம்மளுக்கு ஒரு 500,000 மார்ஜின் கிடைக்குதா, போதும். ஓகேங்களா? அது நம்மளுக்கு ரொட்டீனாக நம்மளுக்கு போயிட்டு இருந்தால் போதும். கண்டிப்பாக. சரி, இப்போ இவரு கேட்ட செக்மெண்ட் போகலாமா? ஏசி கண்டிப்பாக போகலாமா? தாராளமாக போகலாம். ஸ்பெஷலாக நம்ம ஏசி தான். சொல்லுங்கள் ப்ரோ. இந்த பார்த்து 2-3 மாடலு இங்கே எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த 10 மாடல் என்ன ப்ரோ? இதோட அதிகமான மாடல் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ப்ரோ. நம்ம வாங்க அங்கே பார்க்கலாம். ஓ, இது மேலே இருக்கா? இதுக்கு மேலேயே இருக்குது ஒரு ஃப்ளோர். என்ன ஆஃபர்? பெஸ்ட் ஆஃபர் ஏசிலேயே எந்த ஷோரூம்லேயும் கொடுக்காத ஒரு பெஸ்ட்டு பக்காவான ஆஃபர் வந்து நான் மேலே உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பர், பக்காவாக இருக்கும். ஏசி இருக்கட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா மேரேஜ் எலக்ட்ரானிக் சீர் செட் காம்போ. ஆமாம், 1 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ வருதா? ஏசி 1 டன்னு, ரெஃப்ரிஜரேட்டர் சிங்கிள் டோரு, வாஷிங் மிஷின் செமி ஆட்டோ, டிவி 32 இன்ச்சு, மைக்ரோ ஓவன், ஹோம் தியேட்டர், கேஸ் ஸ்டவ், கிரைண்டரு, மிக்சி, கெட்டில், சஃபாரி காம்போ, லஞ்ச் பாக்ஸு, ஹாட் பாக்ஸு, குக்கர், வாட்டர் ஹீட்டர், குடும்பம் நடத்துறதுக்கான எல்லா ஐட்டமும் இருக்கு. இது வந்து காம்போ 1. அதை பாருங்க, காம்போ 2. இதுல வந்து 3 பர்னர் வருதுல்ல, டெலிவிஷன். ஆமா, டெலிவிஷன் 43 இன்ச்சு, கேஸ் ஸ்டவ் 3 பர்னர் வருது, ஹோம் தியேட்டர். அப்புறம் வாஷிங் மிஷின் வந்து செமி ஆட்டோமேட்டிக்ஸ்ல, இது வந்து டாப் லோடு ஆட்டோமேட்டிக். ஒரு மைக்ரோ ஓவன். அடடா, நல்ல ஐடியாவா இருக்கு. சூப்பரா இருக்கேனா? அதேதான். நல்ல ஐட்டம். ஏன்னா எதனால டார்லிங், இப்போ வேணா நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்ல ஃபர்னிச்சர்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன், ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டு பார்த்துருக்கேன். பட் ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். ஆமா, ஒரு என்ன சொல்றது, ஒரு எலக்ட்ரானிக்ஸ்ல மேரேஜ் சீர் காம்போ. இது ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000 40,000 உங்களுக்கு சேவ் ஆகும். அதுக்கு மேல 91,000 இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சூப்பராக சீர் கொடுக்கும். ஆமா, கண்டிப்பாக 1,40,000 இதோட ஒரு கட்டில் மட்டும் கொடுத்தா ஒரு சீர் முடிஞ்சு போச்சு. வேற ஒரு சந்தை எடுக்கிறாங்கப்பா, அதனால தான் என்னன்னா அந்த எல்லா ப்ராடக்ட்டுமே கிடைக்குது. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க ஒரு ப்ராஃபிட் வந்து ஹையாக வச்சு பண்ண விரும்பலை, லோ ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ஆனால் மாஸ் சேல் ஆகுதுல்ல. அந்த நல்ல மாஸ் சேல். ஒரு பெரிய குடோனே இருக்கு. கீழே இருந்தால் மட்டும் தான் ஃப்ரிட்ஜ் நினச்சேன், இங்கே வர படா ஃப்ரிட்ஜஸ் இருக்கு. ஆமா, பாப்பா உடனே பேக் பண்ணிடலாம் போலே. பண்ணுவீங்க. இது வேணுமா? ஏசி வேணுமா இல்லை இது வேணுமா? ரெண்டுமே வேணும். ஏசியாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும்போது கஷ்டம், இதுனா நீ அழகாக உள்ளே போயிட்டு நின்றுக்கலாம், தூங்கி காலத்துல வெளியே வந்துக்கலாம். நீங்க வந்து ஈஸி வே பண்ணல, என்ன குழந்தைக்கு பேக் பண்றதுக்கான வேலையை பார்க்குறாரு. உண்மையாக செம சைஸாக இருக்கு. இதை பாருங்க, இங்க இருக்கு பாருங்க இந்த டென்ட். இவன் தான் டென்ட் கண்டுபிடிச்சான். இங்க ஒரு இதுல இவன் 2 இங்க இருந்தா இவன் இங்க மேக்ஸிமம் சின்ன டென்ட். இது வந்து கொஞ்சம் பெரிய டென்ட். இந்த டென்ட்டுக்காக இந்த ஃப்ரிட்ஜ் வெறும் 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம், டபுள் டோர். நிஜமாவா? ஆமா, இது ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரெஷ் தான். ஆமா, ஃப்ரெஷ் சீல் பேக்.
சிங்கிள் டோர் 15,000 ரூபாய்க்கு டபுள் டோர் வாங்கிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் நீங்கள் வாங்குறதா இருந்தால் 70,000 ரூபாய், நம்ம கடை 46,000 ரூபாய், 25,000 ரூபாய் கம்மி, 25,000 ரூபாய் கம்மி. வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கு. இந்த வாஷிங் மிஷின்லாம் வந்து செமி வாஷிங் மிஷினு. நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து இந்த செமி வாஷிங் மிஷின் இதான் நான் கேட்ட மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு 1.5 டன் ஏசி தரமாக காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பான பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஏசியில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து எல்லாமே கரண்ட் ஸ்டாக்கு 2025 ஸ்டாக்கு. இப்போது நீங்கள் வந்து 2025 ஸ்டாக்லாம் வந்து ஆன்லைன் ரேட்லேருந்து ₹1 நீங்கள் எங்கேயுமே கம்மி வாங்க முடியாது. ஐ மீன் உங்களுக்கு அந்த ஷோரூமில் இருக்க மேனேஜர் உங்களுக்கு யாராச்சும் ரிலேட்டிவாக இருந்தால் ஆன்லைன் ரேட்டுக்கு வாங்கலாம். பட் வந்து நம்ம ஷாப்பில் எப்படின்னா வந்து ஆன்லைன் ரேட்லேருந்து 5,000 ரூபாய் கம்மி 2025 ஸ்டாக்கு. ஆன்லைன் ரேட்லேருந்து 5,000 ரூபாய் கம்மி. இது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து ஸ்டாண்டு ஸ்டெபிளைசர் ஃப்ரீயாக கொடுக்குறோம். பிராண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வந்து பிராண்ட்ஸ் லாய்டு இருக்குது, ஒனிடா இருக்குது, எல்ஜி இருக்குது. எல்லாமே வந்து 2025 தான் இங்கே போட்டிருக்கீங்க இல்லையா, 2025 ஸ்டாக்ஸ் தான். ஓகேங்களா. இப்போ ஒனிடெல்லாம் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய்க்கு 1 டன்னு. ஓகேங்களா. லாய்டெலாம் எடுத்திங்கன்னா வந்து 33,000 ரூபாய் 1.5 டன்னு. இப்போ இந்த எல்ஜி 5 ஸ்டார் இருக்குல்ல, இது என்ன ப்ரைஸ் வருது? இது ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் உங்களுக்கு லைவாக போட்டு காமிக்கிறேன் என்ன ப்ரைஸ் வருதுன்னு சொல்லிட்டு. பார்த்துச்சுங்க. இல்லை 2025 ஸ்டாக்கு. ஓகே. இன்னைக்கு ஆன்லைனில் வந்து 46,490. நேற்று வரைக்கும் 48 இருந்துச்சு. இப்போ ரேட் இறங்கி இருக்கு 46,490. என் கடையில் 42,000 ரூபாய். ஓகேங்களா. ஒரு 4,500 ரூபாய் கம்மி 2025 ஸ்டாக். ஒரு 5,000 மதிப்புள்ள. ஆமாம். ஸ்டெபிளைசர் ஸ்டாண்டு மினிமம் ஒரு 4,000 ஒர்த்து ஸ்டெபிளைசர் ஸ்டாண்டு அது கொடுத்துருவோம் உங்களுக்கு. அதனால இங்கே இது வந்து இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதை விட பெஸ்ட்டான ஏசியோட ஒரு ஆஃபர் காமிக்கிறேன். ஏசிலே இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்களே வந்து ஷாக் ஆவீங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம ஷோரூம்ல மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன பிராண்டுன்னு சொல்லி நம்ம போய் பார்த்துடலாம். வாங்க. சூப்பர். இது கோத்ரேஜ் 1.5 டன் ஏசின்னு 3 ஸ்டார் ரேட்டிங்கு. இன்னைக்கு ஆன்லைனில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 36,000 ரூபாய். ஓகேங்களா. நம்ம 34,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 2,000 ரூபாய் கம்மி. ஓகேங்களா. ஏன்னா வந்து எங்களால் இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டாக்கு ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி என்னால் தர முடியாது. அதனால ஒரு 2,000 நான் கம்மியாக நான் பண்ணித்தரேன் ஆன்லைன் ரேட்லேருந்து. இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ரஸருக்கு வந்து 10 வருஷம் வாரண்டி, லீக்கேஜ்க்கு 5 வருஷம் வாரண்டி. எல்லா பிராண்டும் 1 வருஷம் தான் லீக்கேஜ் வாரண்டி. இந்த பிராண்ட் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து 5 வருஷம் லீக்கேஜ் வாரண்டி கொடுக்குறோம். போர்டுக்கு 5 வருஷம் வாரண்டி, 5 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் ஃப்ரீ. அதே மாதிரி வந்து நீங்களே ரிமோட் போட்டு ஒடிச்சா கூட வந்து அதை 5 வருஷத்துக்கு மாற்றி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் வந்து இந்த காத்ரேஜில் இருக்குது. ஓகேங்களா. அது இல்லாமல் வந்து நம்ம ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட்டு காத்ரேஜில் தனிப்பட்ட முறையில் வந்து ஐடி போட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு ஃபியூச்சர் சப்போர்ட்டாக இருந்தால் கூட ஷாப் மூலியமாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. சூப்பர். பார்ப்போம். ஓகேதான். கோத்ரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா? கோத்ரேஜ் இல்லை இதோட உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வேணும் அந்த மாதிரி கான்செப்ட்னா அப்படியே இப்படிக்கா வந்துடுங்க. இதெல்லாம் வந்து காட்டன் பாக்ஸ் டேமேஜ் ஏசிங்க. ஆமாம். அந்த சின்னதாக ஏசியில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினில் டென்ட் ஸ்க்ராட்ச் நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கே வேணால் கிடச்சிடும் நம்மள மாதிரி கடைங்க. பட் வந்து ஏ ரேட்டு கிடைக்காது, எங்கே வேணால் கிடச்சிடும். ஏசியில் உங்களுக்கு டென்ட் ஸ்க்ராட்ச் எங்கேயுமே கிடைக்காது. நம்ம ஷாப்பில் இருக்குது அந்த காட்டன் பாக்ஸ் டேமேஜ் அதெல்லாம் வந்து ஒரு 1.5 நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 26,000 ரூபாயிலேருந்து 32,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இப்போ 46,000 ரூபாய் ஏசி 32,000 ரூபாய். ஓகேங்களா. ஒரு 15,000 ரூபாய் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு அந்த டென்ட் ஸ்க்ராட்ச் இருக்கிறதுனால. பேனா வச்சுருக்கேன்ப்பா. இந்த மாதிரி எங்கெல்லாம் பெட்டி பார்க்குறனோ எந்த கடைக்கு போனாலோ இறக்கி வச்சுனாலும் டக்குனு ஓட்டை நீங்கள் குத்துறதுனால தான் என்கிட்ட வருது. வருது சின்ன வயசு நம்ம எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம், எத்தனை மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குத்திட்டே இருங்க. இப்போ கொத்தினா தப்பாயிடுனே. இப்போ என் மையம் வந்துட்டான் அந்த வேலையை பார்க்குறதுக்காக. பையன் வந்துட்டாரு, அவர் பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கோத்ரேஜ் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க பிரதர். கண்டிப்பாக கொடுத்துருவோம். கோத்ரேஜ் எடுத்துருவோம், இன்ஸ்டால் பண்ணிடலாம். நீங்கள் உண்மையாக எல்லா விஷயமே கரெக்டாக டீட்டெயிலாக சொன்னீங்க. அதாவது இந்த பிராண்ட் மட்டும் வாங்குங்கன்னு அப்படின்னு சொல்லாமல் அவர் எல்லா பிராண்ட்லையும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது நான் சொல்லிடுறேன். அதில் உங்களுக்கு எது பிடிக்கும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னார். அதில் மெயினான அதில் வாரண்டி சொன்னார், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், 10 இயர் வாரண்டி, 5 இயர். அது நம்ம வீட்டில் இருக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. எனக்கு அதை சர்வீஸ் பண்ணுறதுல வந்துன்னா இன்னொரு ஏசியை வாங்கிக்கலாம் போல்.
ஏன்னா எப்போ நான் பண்ணாலும் திரும்ப வந்து கேஸ் ஃபில் பண்ணணும். அந்த கேஸ் லீக்கேஜ் எல்லா பிராண்டும் 1 year தான் வாரண்டி, இதே 5 வருஷம் வாரண்டி. கேஸ் ஃபில் பண்ண சொன்னாங்க. பட் இது சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது வாரண்டி ரிலேட்டடாக இதை எக்ஸ்பிளைன் எனக்கு என்னன்னா நீங்க சாட்டிஸ்ஃபைடா, நீங்க ஹாப்பியா இருக்கீங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பி. நாளைக்கு இன்ஸ்டால் பண்ணி சில் கூல்னு ஜாலியாக இருக்க போகிறேன். அவ்வளோதான் முடிவு பண்ணியாச்சு. பட் எல்லா வீட்லேயும் இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை பண்ணி எங்கே பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு கிட்டத்தட்ட 1 வாரமாக ஃபோனை நோண்டி. ஆனால் மேம் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. அதான் சொல்கிறேன், எனக்கு ஒரு 10 ரீல்ஸ் வந்துச்சா, மாமா இந்த கடையை பாருங்கள், இந்த கடையை பாருங்கள், இந்த கடையை பாருங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. ரொம்ப ஹாப்பி மேம் நீங்கள் வந்து. தேங்க்யூ. அந்த சிக்கனை தான் நல்லது லைஃப்பில் இருக்கணும். நம்மளோட மேரேஜ் ஆயிடுச்சுல்ல சார், அதனால உண்மைதான். நம்மளுடைய அன்றாட தேவைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போக வேணாம். அதை நம்ம என்ன பட்ஜெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அது கிடைச்சாலே போதும். அதுக்குன்னு நம்ம ரொம்ப லக்ஸுரியாக வாங்கணுன்ற அவசியம் இல்லைன்னா அது டெய்லி யூசேஜில் இருக்க போகுது. சரி, அதனால் நம்ம வந்து காம்பேக்டாக நம்ம பட்ஜெட்குள்ளே யோசிக்கலாமே. ஏன்னா ஏப்ரல் மேன் வந்தாலே ஒரு பட்ஜெட் டைட் வந்துடும் எல்லாரோட ஃபேமிலி. ஏன்னா ஜூன் ஸ்கூல் திறக்கணும், அடுத்து வந்து ஆஃபீஸு, ஏப்ரல்னா வந்து இது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிறது நிறைய ஆஃபீஸில். டைட்டு எங்களுக்குமே அது டைட் தான். அந்த ஏப்ரல்மே வந்தாலே ஒரு டைட் வந்து நம்மளோட ட்ரஸ்ட் விஷயம், பசங்க ஸ்கூலு எல்லாமே போகுது. இப்போ குட்டியும் வந்துட்டாரா, ஸோ இதனால் என்ன பட்ஜெட்டில் யோசிக்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அப்போ தான் வந்து எனக்கு அனிஷானா மூலியமாக இந்த ஏஸ் கூல் பாயிண்ட் தெரிஞ்சதுனால எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எஸ், நாங்கள் வந்து கோத்ரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து இன்ஸ்டால் போய்டுவாங்க. இன்ஸ்டாலேஷன் வீடியோவை நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் எப்படி இந்த வீடியோட எண்டிங் வந்து நம்ம வீட்லேயே காட்டுறேன். ஆமாம், இது வாங்கிட்டு போன சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆமாம் நிஜமாக. அதனால குழுக்குழுன்னு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. இது ப்ரமோஷன் இல்லை. நான் வந்து என்ன சொல்றது, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, இது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குன்றதுனால நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். என்னோட வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது தெரியும் வந்து நான் போகிற எந்த ஒரு ஷாப்பாக இருந்தாலுமே அஃபோர்டபுளாக எல்லாருக்குமே ரீசனபுளாக இருக்கணும். வாங்குறதுனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரீசனபுளாக இருக்கணும், அஃபோர்டபுளாக இருக்கணும். அப்படின்றனால தான் சரி நான் வந்து இதை வந்து ஒரு வீடியோவாக பண்ணலாம். ஏசியில் வந்து நீங்கள் இந்த பாக்ஸ் பீஸு, வித்தவுட் பாக்ஸ் பீஸு, இந்த மாதிரி டேமேஜ் பீஸஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. ஏசிலேயே இதை விட பயங்கரமான லோ ப்ரைஸில் வேல்யூபிளான ஒரு அமௌண்ட்டில் நீங்கள் பல்காக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அதை காமிக்கிறேன், அது இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஆமாம், அது வாங்க சர்ப்ரைஸ். ஆமாம், அது ஆமாம் இருக்கு. அது இன்னொரு ஃப்ளோர் போடணும். ஆமாம், ஒன்று சொன்னோம் இல்லையாண்ணே, இதோட வந்து பெஸ்ட்டான ஒரு ஏசிங்க காமிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அது எல்லாமே இதுதான். எல்லாமே வந்து இது செகண்ட் ஹேண்ட் ஏசி. நம்ம ஏ ஸ்கூல் பாயிண்டோட பேஸ்மெண்ட்டே வந்து செகண்ட் ஹேண்ட் ஏசிலேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்களா, செகண்ட் ஹேண்ட் ஏசிக்கு வந்து 2 வருஷம் வாரண்ட்டி. ஹோல் சென்னை சிட்டியில், ஹோல் தமிழ்நாடுலேயே யாருமே கிடையாது செகண்ட் ஹேண்டுக்கு 2 வருஷம் வாரண்ட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 கான்செப்டில் பிஸ்னஸ். ஒன்று, எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு பல்காக வாங்கணும், அந்த மாதிரி கான்செப்டில் அவங்க வந்தாங்கன்னா தாராளமாக பிஸ்னஸ்க்கு நாங்கள் அப்ரோச் பண்ணி மினிமம் ஒரு 10 ஏசி எடுத்திங்கன்னா 8500 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஹோல்சேல். ஓகே. ஏன்னா வந்து 8500 ரூபாய்க்கு சர்வீஸை பார்க்குறாங்க. 8500 ரூபாய்க்கு நாங்கள் ஏசி கொடுக்குறோம் அவங்க பிஸ்னஸ்க்காக. பட் வந்து அதே பார்த்தீங்கன்னா வந்து ரீட்டைல் கான்செப்ட்னா வந்து அது வேற கான்செப்ட். அது 2 வருஷம் வாரண்ட்டி. 2 வருஷத்துக்கு வந்து செகண்ட் ஹேண்டுக்கு ஏசிக்கு 2 வருஷம் வாரண்ட்டி. 1 டன் 13000 ரூபாய், 1.5 டன் 16000 ரூபாய். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ரொம்ப இருக்கும். 8500 ரூபாய், 1 டன் 13, 1.5 16. என்ன இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா புதிய ஏசி மாதிரி கொடுத்துருவேன். புத்தம் புதுசாக இருக்குது பார்க்கவே. அதுதானே. இப்போ வந்து இது பாருங்க 2 டன்னு. இந்த 2 டன் வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் குறைஞ்சது ஒரு 58000 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா, நம்ம கடையில் வந்து ஒரு 18000 ரூபாய் 19000 ரூபாய் 2 டன்னு. சில ஏசி இந்த ஸ்டார் நோட்டீஸ் பண்ணுறேன், இது என்னது? இது ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டார் ஒட்டினாலே வந்து நாங்கள் குவாலிட்டி செக் பண்ணும்போது மிஷின் வந்து சூப்பர் கண்டிஷன், எந்த பிரச்சனையும் கிடையாது. கையை வைக்காத பொருள், சிம்பிளாக சொல்லணும். கையை வைக்கல, செகண்ட் ஹேண்ட்லாம் ரிப்பேர் பார்த்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம், கிடையாது. இது வந்து கை வைக்காத பொருள். இது நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 8 வருஷம் வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஏன் 8 வருஷம் நான் வரேன்னு சொல்கிறேன்னா வந்து உள்ள ஸ்பேர் வந்து புதிய ஏசி மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த ஸ்டார் ஒட்டிடுவேன். இதுதான் 1 டன் 13000 ரூபாய், 1.5 டன் 16000 ரூபாய் வீட்டு கஸ்டமருக்கு கொடுப்போம். பட் வந்து இது பாருங்க பக்கத்தில் ஸ்டார் ஒட்டல, எவ்வளோ புதுசாக இருக்கு. ஆனால் இதில் கை வச்சாச்சு, இதில் வந்து வேலை பார்த்துருக்கு. இது வந்து பிஸ்னஸ், இது பிஸ்னஸ் பண்ணுற ஆளுங்களுக்கு கொடுப்போம். இது லைஃப் டைம் நான் ஒரு 2 வருஷம் வரும், இது உங்களுக்கு 7-8 வருஷம் வரும். இதுதான் டிஃப்ரெண்ட்டு.
ஓகேங்களா. ஸோ இதை விட பியூட்டி ஒன்று என்னன்னா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பழைய ஏசி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிஷனை பொறுத்து 6,000 வரைக்கும் நம்ம வந்து அதை சார்ஜஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸ்சேஞ்சில் 6,000 ரூபாய். இப்போ நீங்க ஒரு புதிய ஏசி வாங்கினதா வந்து 6,000 5,000 எடுக்கிறாங்க. வசந்தன்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 2,500 தான் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறாங்க. நான் பழைய ஏசி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஓடாத அந்த பழைய ஏசியை 6,000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறோம். ஏன்னா கஸ்டமருக்கு, ஏன்னா வந்து எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் வந்து செகண்ட் ஹேண்ட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வராங்க. அவங்க பழைய ஏசி நம்ம 6,000 ரூபாய் எடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் விஷயமே. இப்போ ரொம்ப சந்தோஷம் சந்திச்சதில். ஆமாம், ஒரு நல்ல ஒரு யங் ஆண்டர்பனர். நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டோம் அந்த ஹோம் அப்ளையன்ஸ் ரிலேட்டடாக. ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்ததில் எங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படியே கீழே போய் நமக்கு என்னென்ன ஐட்டம் நீ ஆமாம் விஸ் லிஸ்ட் போட்டு வச்சதெல்லாம் போய் அப்படியே தட்டிட்டு போமா. போகலாம். உனக்கு இந்த ஏசி வேணுமா, அந்த ஏசி வேணுமா, அதுதான் வேணும், அது வேணுமா. அப்போ இது இன்னொரு ஆமாம், இது எக்ஸ்ட்ரா ரூமுக்கு வேணா வச்சுக்கலாம் நம்ம. எனக்கு எப்படி மதுரைக்கு ஒன்று வேணும் ப்ரோ. கண்டிப்பாண்ணே நான் ஐடியா பண்ணிட்டு சொல்கிறேன். நான் வீட்டில் எங்கள் அம்மாட்ட கேட்டுக்கிறேன் இது எந்த சைஸ் போடணும்னு, இல்லை ஹாலோட ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்கிறேன். எந்த ஊர் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நம்ம போட்டுடலாம். மதுரைக்கு வெறும் 500 ரூபாய் தான் இங்கேருந்து போகிறதுக்கு. ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வெறும் 500 ரூபாய் தான் உங்களுக்கு. அப்போ ரைட்டு. அப்போ டபுள் இங்கேருந்து வந்து நம்ம அதிக பேமெண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் கிடையாது. சில பேர் அந்த சார்ஜஸ் இந்த சார்ஜஸ் போடுவாங்க. நான் எந்த ஊர்லேருந்து எல்லாம் அங்கே இன்ஸ்டாலேஷன் நம்ம பார்த்துக்கணும், அங்கே பார்த்துக்கலாம். இப்போ சிம்பிள் வந்து இப்போ மதுரையில் இருக்க ஆளுங்க திருநெல்வேலி இங்கேருந்து 800 கிலோமீட்டரு, அங்கேருந்து நம்ம சென்னையில் நம்பி வாங்கலாமா? கண்டிப்பாக நம்பி வாங்கலாம். உங்களுக்கு எல்லா கஸ்டமருக்கும் நாங்கள் வீடியோ கால் பண்ணி நாங்கள் காமிச்சு உங்கள் முன்னாடியே இங்கே பேர் எழுதி அவங்க ஃபோன் நம்பர் எழுதிடுவோம். சோல்ட் அவுட். ஏன்னா வந்து பேர் எழுதிடுவோம். மதுரையில் வாரண்டி நான் கொடுக்குறேன், 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன். நான் இங்கேருந்து நான் எப்படி போவேன் அதெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது நான் எப்படி பண்ணுவேன்னா, மேஜராக என்னோட டீலர்ஸ் அங்கே இருப்பாங்க. எல்லா ஸ்டேட்லேயும் என்னோட டீலர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள், அங்கே நம்ம கஸ்டமர்ஸ் தான் பாருங்கன்னு சொல்லுவோம். சப்போஸ் என்னோட அந்த டீலரே அங்கே இல்லை பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமருக்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் ஒரு மெக்கானிக் அரேஞ்ச் பண்ணுங்கள். அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட என் ஃபோனை தாங்க, என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை தாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் பேசுவோம். இப்போ பேசும்போது அதே ஒர்க்கு வந்து 3,000 அவங்கக்கிட்ட வாங்குறாங்கன்னா என்கிட்ட 2,000 வாங்கிடுவாங்க. ஏன்னா வந்து ஒரே ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு 2,000 வாங்கிடுவாங்க. நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிவிடுவேன், உங்கள் வேலை முடிச்சிடும். அது மதுரை இருக்கட்டும், திருநெல்வேலி இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், வாரண்டி காசு நான் தரப்போகிறேன். அங்கே இருக்க மெக்கானிக்கை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால செகண்ட் ஹேண்ட் மிஷின் தான் இது, ப்ளூ ஸ்டாரு. ஓகேங்களா. மிஷின் அவுட்லுக்கும் சூப்பராக இருக்குது, 5 ஸ்டார் ரேட்டிங்கு. ஓகேங்களா. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மிஷின் வந்து கண்ணால் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் ஒரு பொருள் வந்து யூசேஜ் பண்ணியிருக்கா யூசேஜ் பண்ணலையா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த காயில்லாம் பாருங்கள், ஒரு புதிய ஏசி ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குது அதே கண்டிஷனில் தானே இருக்குது. இந்த ஏசிங்க தான் இந்த ஸ்டார்னு அந்த ஸ்டிக்கரை போட்டு வீட்டு கஸ்டமருக்கு இந்த ஏசிங்க தான் கொடுப்போம். ஆமாம், அதனால தான் வந்து நாங்களும் தைரியமாக வந்து 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். இல்லைனா எங்களாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா பேமெண்ட் வருது, காசு வருதுன்னு சொல்லிட்டு எது வேணால் விற்றோன்னா நான் லெட்டர் பேடில் எழுதி தரது வாரண்டின்னு சொல்லிட்டு, சும்மா வாயால் சொல்லலை. ஓகேங்களா. நான் மாட்டிப்பேன். அதுக்கப்புறம் மிஷின் நல்ல கண்டிஷன், அல்டிமேட். அப்போ இதில் தான் எனக்கு ஒன்று வந்து மதுரை கண்டிப்பாக கொடுத்துடலானே, பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே, உள்ளே உண்மையாக காயில் சூப்பராக. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் சர்வீஸ் பண்ணோம், உள்ளே பூரா நெளிஞ்சு இருந்துச்சு. அந்த கம்பியில் அப்படி நெளிஞ்சு ஒட்டி இப்படி வச்சானே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அல்டிமேட். சம்டைம்ஸ் வந்து பஞ்சர் கூட இருக்கலாம். ஓ அதுவும் ஆகுமா? லக்கி ட்ரா மேம் இது ஆக்சுவலாக வந்து யார் இங்கே பர்ச்சேஸ் பண்ணால் கூட வந்து குலுக்கல் முறையில் நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 3 பேருக்கு நாங்கள் அந்த 10,000 ஒருத்தான பொருள் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபாய். ஆமாம், மினிமம் ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே எந்த கஸ்டமர் எந்த ப்ராடக்ட் எடுத்தால் கூட அந்த 1000 ருபீஸ் இந்த கூப்பன் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் அவங்க ஏதாச்சும் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் வாங்கினாங்கன்னா இந்த 1000 ருபீஸ் நாங்கள் லெஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. சூப்பர். ஓகேங்களா. வருதோமா? நட்சத்திரம்ன்ற பேருக்கு போடுங்க. நான் உண்மையாக நினைச்சீங்களா? சத்தியம் அதை நினைச்சேன். நட்சத்திரம் என்ற பேருக்கு கூப்பனை போடவும். சோ எஸ், ஏப்ரல் மந்த் வெடிக்குதான்னு பார்க்கலாம். ரைட் அண்ட் சீ. எப்படி சொன்ன மாதிரியே வீட்டுக்கு ஃபுல்லா பொருளை இறக்கியாச்சு. ஆமா, சொன்ன மாதிரி இறக்கிட்ட. ஆமா, இறக்கிட்டேன். ஆமா. ஸோ ஆசைப்பட்ட மாதிரி அதே மாதிரி அதே டென்ட்ரோல்ல அதே ஃப்ரிட்ஜ் அப்படியே அப்படின்ற மாதிரி. எனக்கு அதெல்லாம் டென்ட் பெருசு இல்லைங்க, நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் ப்ராடக்ட் தான் பெருசு. ஏன்னா வந்து
நியூவாக இருக்க ப்ராடக்ட் வந்து சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துட்டே இருக்காங்க நம்மளோட ஏஎஸ் கூல் பாயிண்ட். அதுக்கு பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல உங்களுக்கு வந்து 5 கிட்ஸ் ஃப்ரீயாக தருவாங்கன்னு. இந்த ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ், குக்கரு, மிக்ஸி, இந்த பெரிய மிக்ஸி, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நான் வச்சிருந்த பட்ஜெட்டில் எனக்கு வந்து நிறைய பொருள் கிடச்சிச்சு. நான் ஒரு பட்ஜெட் வந்து வச்சுருந்தேன், ஒரு பொருளோட பட்ஜெட் வச்சுருந்தேன். பார்த்தா எனக்கு இவ்வளோ பொருட்கள் கிடச்சிருக்கு ஒரே பொருளோட பட்ஜெட்டில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த பட்ஜெட்டான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வீட்டில் மாட்டிட்டு இருக்காங்க, ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை காட்டி தான் நாங்கள் முடிப்போம். ஆமாம் கண்டிப்பாக அதை காட்டி தான் முடிப்போம். ஸோ அங்கே ஃபிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்து ஏசி வேலை செய்யுதுன்றதை போய் நான் இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபைனலி எஸ் ஏசி மாட்டியாச்சு. ஏசி மாட்டாச்சு ஹாலில். என் தங்கப்பிள்ளை வந்து சமத்தா இப்போ இன்னும் நிம்மதியாக தூங்குறான் ஏசியில். ஆமாம். ஸோ ஜில்லுன்னு இந்த சம்மருக்கு ஆமாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி நம்ம ஏசி பை பண்ணுறது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஸ்கவுண்ட் இவ்வளோ ஆஃபரில் நமக்கு வாங்குறது பெரிய விஷயம். ஸோ இது உங்களுக்கு ஆன் ஏஎஸ் கூல் பாயிண்ட். ஸோ அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் நெக்ஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க போல். ஸோ இப்போதைக்கு திருப்பி பட்ஜெட் போட்டோன்னா மனசு ரொம்ப திட்டுவாரு. நம்ம வந்து ஆஃப்டர் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்க்கு அப்புறம் திருப்பி ஒரு பட்ஜெட் போட்டுக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புது ஏசி வாங்கிட்டாரு, ஆங்கிள் வச்சு காமிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஆமாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன். பாய்.